ஹாய் கைஸ், நாங்கள் உதிரன் அண்ட் ஹலோ வியூவர்ஸ். இன்னைக்கு திருமந்திரத்தோடைய 17வது பாடலை வந்து பார்ப்போம். அண்ட் இந்த மாதிரி ஒவ்வொரு பாடலையும் நான் பார்த்து அதை வந்து அறிவியல் ரீதியாக ரிசர்ச் பண்ணுறப்ப சில விஷயங்கள் எனக்கு புரியுது. உண்மையிலே கடவுள் இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கும் சில நேரங்கள் எனக்கு பதில் வருது, சில நேரங்கள் இந்த பதில் சரிதானா அப்படிங்கிற தோணுது. பட் நானும் மனுஷன் தானே, அதனால அந்த ரெண்டுமே எனக்கு மாறி மாறி இருக்குது. பட் இந்த பாடலில் பார்த்தீங்கன்னா கடவுள் எப்படி பார்க்கலாம், கடவுள் எப்படி ஃபீல் பண்ணலாம், கடவுள்னா என்ன அப்படிங்கிறத எனக்கு ஒரு புதுசாக ஒரு பார்வையை உருவாக்குன மாதிரியான ஒரு பாடல் இது. ஸோ வித்தவுட் வேஸ்டிங் த டைம் நம்ம அதை பற்றி பார்ப்போம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இப்போ நான் அந்த பாடலை பாடி காமிக்கிறேன். காயம் இரண்டும் கலந்து கொதிக்கினும் ஆயங்கத்தூரி அது மிகும் மவ்வள்ளி தேசம் கலந்தொரு தேவன் எண்ணினும் மீசன் உருவம் எதிரில்லை தானே. ஓகே, இதை வந்து ஒவ்வொரு லைனாக நம்ம வந்து பாடல் பொருள் ப்ளஸ் சயின்ஸோட ரிலேட் பண்ணி சொல்கிறேன். அண்ட் அந்த வழியிலே உங்களுக்கு கடவுள் அப்படின்னா எப்படிங்கிறத நான் கடைசியாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். காயம் இரண்டும் கலந்து கொதித்தினும், இந்த காயம் அப்படிங்கிறத எதை மீன் பண்ணுது? காயம்ங்கிறது எங்கே ஏற்படும்? உடலில், நம்ம உடம்புல தானே ஏற்படும் காயம்ங்கிறது. அப்போ இந்த உடலை மீன் பண்ணுறதா நான் அதில் இருந்து புரிஞ்சுக்கிட்டேன். காயம் இரண்டும், காயம்ங்கிறத நான் உடல்னு எடுத்துக்கிட்டேன். உடல் இரண்டு வகையான உடல் தானே இருக்குது, ஒன்று ஆண் உடல், இன்னொன்று பெண் உடல் இல்லையா? ஸோ காயம் இரண்டும் கலந்து கொதித்தினும், இரண்டும் கலந்து கொதிக்குது அப்படின்னா எனக்கு ஒன்றும் புரியல, என்ன எதோட ரிலேட் பண்ணுறாங்க அப்படின்னு. அப்புறம் ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ஐடியாவுக்கு வந்தால், நம்ம ஃபுல்லாக நம்ம இந்த பாடியிலே அவேர்னஸ் தான். இந்த உடம்பு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த உடம்பு ரீதியாக அனுபவிக்கிற எல்லா விஷயமே, எல்லா ஃபீலிங்குமே, செக்ஸுவல் ஃபீலிங்காக இருக்கட்டும், எமோஷ்னலாக இருக்கட்டும், ஆங்கராக இருக்கட்டும், பயமாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், இந்த எல்லாமே நம்ம வந்து இந்த உடல் தானே அனுபவிக்குது. இந்த ஒரு ஆசைக்குள்ளேயே, இந்த ஒரு காமம், கோபம், ஆசைன்னு இதுக்குள்ளேயே நம்ம சுத்திக்கிட்டு இந்த மனிதன் அப்படிங்கிற இந்த ஒரு உயிரினங்கள் வந்து, மனிதனும் சரி, சில கீழ்நிலையா இருக்கக்கூடிய மிருகங்களும் சரி, இது எல்லாம் மாட்டிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து இந்த ஃபீலிங் தான், இந்த எமோஷன்ஸ் தான். இதுக்குள்ளதான் எல்லாம் மாட்டிக்கிட்டு அந்த ஆசைகளை அனுபவிக்கணுங்கிற ஒரு எண்ணத்துக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணமும் இந்த பாடி தான் இல்லையா? ஸோ இதை தான் முதல்ல மீன் பண்றாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். ஆன்மீக ரீதியா, அறிவியல் ரீதியா பார்க்கணும் அப்படின்னா இந்த ஃபீலிங் எல்லாம், இந்த எல்லா வகையான ஃபீலிங் எடுத்துக்கங்களேன். ஃபியராக இருக்கட்டும், ஆங்கராக இருக்கட்டும், ஒரு விஷயத்துல நோக்கி நம்ம கொடுக்குற அட்டென்ஷனாக இருக்கட்டும், வேற எப்படி சொல்றது, இந்த மாதிரி எல்லா எமோஷன்ஸும், நம்ம வந்து பசியாக இருக்கட்டும், தாகமாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் காரணம் எது? தாகம் எடுக்குது அப்படின்னா தொண்டையா அது காரணம் இல்ல. நம்ம பிரெயின்ல கூட ஒரு பார்ட்டு தான் காரணம். அதுக்கு வந்து எப்போ நம்ம உடம்புக்கு வாட்டர் பேலன்ஸ் கம்மியாகுதோ ஆட்டோமேட்டிக்காக அந்த பிரெயின் பார்ட் நம்மளுக்கு வந்து ஒரு ஃபீல் கிரியேட் பண்ணுது. அந்த ஃபீலுக்கு பேர் தான் தாகம்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அந்த ஃபீல் கிரியேட் பண்ண பிரெயின் தான். ஒரு கோவம் வருதுன்னா அது காரணம் என்ன? என் கையா எப்படி அடிக்க போறதா? இல்லை, அது காரணமும் அது ஏதோ ஒரு ஃபீல், வெளியில நடந்த ஒரு விஷயம் என் பிரெயினை வந்து கோவப்படுத்திடுச்சு. என் பிரெயின்ல இருக்க ஒரு பார்ட்டு அட்ராவன அப்படின்னு சொல்லுது, அதனால என் கை ஓங்குது. கோவத்துக்கு காரணம் கை கிடையாது இல்லையா? அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் பிரெயின் தான் காரணம். ஸோ பிரெயின் ஒவ்வொரு விஷயத்தை எப்படி இது பார்க்குதுங்கிற ஒரு விஷயம் தான் காரணம். ஏன் அது அப்படி பார்க்குது அப்படின்னா, நம்ம இந்த சின்ன பிறந்த இந்த உலகத்துல வந்து எப்படி நம்ம வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்து அதை பில்ட் பண்ணி வச்சிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் அது இந்த உலகத்தை பார்க்குது. அதனாலதான் சில விஷயங்கள் ஒரு சிலருக்கு கோவப்படுத்தும், இன்னொரு சிலருக்கு அதை பார்த்தா சிரிப்பா வரும் ஒரே விஷயத்த. அது காரணம் இவங்களுடைய வாழ்க்கை சூழல் வேற, இவங்களுடைய வாழ்க்கை சூழல் வேற, அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. சரி, இப்போ இந்த ஒரு விஷயத்துக்கு வருவோமே, எமோஷன்ஸை கிரியேட் பண்றது என்ன அப்படின்னா பிரெயின்ல இருக்கக்கூடிய லிம்பிக் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அதுதான் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பசி, தாகம் இதெல்லாம் எடுக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் ஹைப்போதலாமஸ்ங்கிற ஒரு ரீஜியனு. இது பாடியோட டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்றதா இருக்கட்டும், பசியை கண்ட்ரோல் பண்றதா இருக்கட்டும், தாகத்தை கண்ட்ரோல் பண்றதா இருக்கட்டும், இப்படி எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றது ஹைப்போதலாமஸ். அமிக்டலா அப்படிங்கிறது எமோஷன்ஸை மெயின்டைன் பண்றது. கோவமா இருக்கட்டும், எந்த வேணாலும் இருக்கட்டுமே, எமோஷனலா நம்ம வந்து அனுபவிக்கணும்னு நினைக்கிற எல்லா விஷயத்தையும் கண்ட்ரோல் பண்றது அமிக்டலா தான். ஹிப்போ கேம்பஸ் அப்படிங்கிற ரீஜனோடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, ஒரு சிலரை பார்த்தா நம்ம பயப்படுவோம். நம்ம ஸ்கூல் டீச்சராக இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு சம்பவம், இல்லை ஏதோ ஒன்று நம்ம பார்த்த உடனே பயப்படுவோம். ஐயோ இந்த ஒரு விஷயமா, இவங்களா அப்படின்னு பயப்படுவோம். காரணம் அவங்கள பார்த்து நம்ம பயப்படுற மாதிரி ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கும். ஸோ எமோஷ்னலாக ஒரு விஷயத்தை நம்ம அணுகி அந்த ஒரு சம்பவம் நம்ம மைண்ட்ல ஸ்டோர் ஆகுது இல்லையா? அந்த ஸ்டோரிங்க வச்சிருக்க ஒரு விஷயம் தான் இந்த ஹிப்போ கேம்பஸ். எப்பெல்லாம் அந்த ரிலேட்டடான சம்பவத்தை பார்க்குறோமோ அந்த ஒரு பயம் தானே நம்மள அறியாமலே வரும். இது பயம் மட்டும் இல்லை, என்ன வேணாலும் இருக்கட்டுமே, நம்ம ஆசைகள்னால அனுபவிச்ச எல்லா விஷயமும் ஸ்டோர் ஆகிற ஒரு விஷயம் வந்து இந்த ஹிப்போ கேம்பஸ் தான். ஸோ இந்த மூணு சேர்ந்து தான் அதோடைய ஃபங்க்ஷன்ஸ், அந்த ஏரியாவுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நெட்வொர்க்னு சொல்லுவாங்க, நியூரல் நெட்வொர்க்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப ஸ்ட்ராங்கா
ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கிறதுனால தான், ரொம்ப இன்டென்ஸா இருக்கிறதுனால தான் நம்மளை மறுபடியும் அந்த ஒரு குறிப்பிட்ட விஷயங்களை என்ஜாய் பண்ண, குறிப்பிட்ட விஷயங்கள் பண்ண, குறிப்பிட்ட விஷயங்கள் செய் அப்படின்னு இந்த ஃபோனில் டொப்பமைன் ரிலீஸ் ஆகிறதுக்காக நம்ம இந்த ஷார்ட்ஸ் பார்க்குறோம்ல, இது எல்லாமே அதோட ரிலேட் பண்ணது தான். ஸோ எவ்ரிதிங், இது எல்லாத்துக்கும் காரணம் பிரெயினோடைய இந்த எமோஷனல் பார்ட் தான், லிம்பிக் சிஸ்டம் தான். ஸோ இதுதான் நான் முத வரியோட பார்க்குறேன். ஓகேவா? எது காயம் இரண்டும் கலந்து கொதிக்கணும். இந்த எமோஷனல் ஸ்கூல்ல மாட்டிட்டு இருக்க இந்த உடல் இரண்டும் கொதிக்கணும். ஆயங்கத்தூரி அது மிகும் அவ்வள்ளி. கஸ்தூரி அப்படிங்கிற ஒரு வார்த்தை இதுல இருக்கு. ஆயங்கத்தூரி இல்லையா? நல்லா ஸ்மெல் சூப்பரா இருக்கும் ஆயங்கத்தூரி. கஸ்தூரியோடைய மனம் நான் சொல்றேன். அது மிகும் அவ்வளி. இதை நான் வந்து இந்த பாடலுடைய பொருள் என்ன இந்த வரியில இருந்து அப்படின்னா, இவந்தோ நம்ம இப்படி ஒரு விஷயத்துக்குள்ள மாட்டிட்டு மனிதர்கள் வந்து சுத்திக்கிட்டு இருந்தாலும், அந்த என்ன சொல்றது, நம்ம அனுபவிக்கக்கூடிய அந்த அத்தனை விஷயமும் சரி, காமம், கோபம், ஆசைகள், பூஜை, எதுவாக இருந்தாலும் சரி, அது எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து சூப்பரான ஒரு ஃபீலாக தான் இருக்கும். நல்ல நறுமணம் மிக்க ஒரு ஃபீலாக தான் இருக்கும். பட் அதையும் தாண்டின ஒரு நறுமணம் மிக்க ஒரு ஃபீல் தான் சிவன் அப்படின்னு சொல்றாங்க. அதையும் தாண்டின ஒரு என்ன சொல்றது, ஒரு உணர்வு தான் சிவன் அப்படிங்கிறத இந்த 2வது வரி சொல்லுது. வேற இன்னொரு இது என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இதையும் தாண்டி போற ஒரு நிலையை புரிஞ்சுக்கலாம். ஒரு கோர் கான்செப்டா இதையும் தாண்டி போற ஒரு நிலை, அது எப்படி முடியும் இல்லையா? அது ஒரு கேள்வி இருக்குல்ல. நம்ம எல்லாருக்குமே ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு விஷயத்து மேல நம்ம அடிக்டடா சுத்திக்கிட்டு இருக்கோம். அதை எப்படி தாண்டி போகலாம் அப்படின்னா, நம்ம பல இடங்கள் அட்வைஸ் கேட்டிருப்போம், பல யூடியூப் சேனல்ஸ் பார்த்துருப்போம். பட் ஆனால் ஸ்டில் நம்ம அதுக்குள்ளேயே தான் ஏதோ ஒரு விஷயங்களை மாட்டிட்டு சுத்திக்கிட்டே இருப்போம். எப்படி வெளியில போறது அப்படின்னா, நீங்க என்னைக்கு வந்து அதை விட்டு வெளியில போகணும்னு நினைச்சு ஒரு செயலை தொடங்குறீங்களோ, இத்தனை நாளா ஒரு விஷயம் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சிட்டு அதே பண்ணிட்டு இருப்போம் இல்லையா? அந்த செயலை தாண்டி எது பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த செயலுக்கு உயிர் கொடுக்கணும்னு சொல்ல வராங்க. எப்படின்னா, நம்ம பிரெயின் எனர்ஜி தான் எல்லாத்துக்கும் காரணம். பிரெயினுக்குன்னு ஒரு எனர்ஜி இருக்குல்ல, அந்த எனர்ஜியை யூஸ் பண்ணி தான் நம்ம செய்யக்கூடாதுன்னு நினைக்கிற செயலையும் செய்யறோம், செய்யணும்னு நினைக்கிற செயலையும் செய்யறோம். ஆனா இந்த பிரெயின் எனர்ஜியை நம்ம பாசிட்டிவா மாத்தணும். நீங்க எத்தனை யூடியூப் சேனல் பார்த்தாலும் அவங்க சொல்றதெல்லாம் உங்க எனர்ஜியை வேற ஒரு பக்கம் திருப்புங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு மெடிடேஷன் பண்ணுங்க. மெடிடேஷன் மூலியமா அந்த எனர்ஜி உடம்பு ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அது இன்னும் ஸ்ட்ரென்த்தா மாறும். நம்மளுக்கு ஃபோக்கஸ் எபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணும். மெடிடேஷன் இல்லையா, வேற ஏதாவது இந்த கலைகள் செய்யுங்க. கலை அப்படின்னா என்ன? சமைக்கிறது கூட கலை தான். சமையல் செய்யலாம், இல்லை வேற ஏதாவது ஒரு நல்ல ஆர்ட் டிரா பண்ணலாம், இல்லை உங்களுக்கு எது நீங்க செய்யணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த மாதிரி வெளியில போய் செய்ய தொடங்குங்க அப்படின்னு சொல்ல வராங்க. ஆர்ட் அப்படிங்கிற விஷயம். மெடிடேஷன் பண்ணுங்க, ஏதோ ஒன்று டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணுங்க. உங்க பிரெயின் எனர்ஜியை பாசிட்டிவான டைரக்ஷன்ல மாற்றி ஒரு ரிசல்ட் கொடுங்க. ஏன்னா நெகட்டிவா மாற்றி அந்த எனர்ஜி வேஸ்டா போறதுக்கு பாசிட்டிவான ஒரு டைரக்ஷன்ல கொண்டு போய் அதை நம்மளுக்கு ஒரு ரிசல்ட்டா, அது ஒரு ப்ராடக்டா மாறுறப்போ அது ஏதோ ஒரு வகையில நம்ம லைஃப்ல வந்து அதை நம்மளை என்ன சொல்றது, ஒரு நல்ல வாழ்க்கையை கொண்டு போகும்ல. இப்போ சமையல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து காலங்காலமா எத்தனையோ வருடங்கள்ல நம்ம அம்மாக்கள்லாம் பண்ணிட்டு வர்றதுதான். ஆனா அதே சமையலை வந்து கொரோனா பீரியட்ல ட்ரெண்ட் ஆக்கலையா? ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம எப்படி யோசிக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான். அது சரியா யோசிச்சு சரியான ரிசல்ட்டை கொடுத்தோம்னா அதுவும் ஹிட்டு தானே நாளைக்கு. ஸோ அந்த மாதிரி உங்க எனர்ஜியை பாசிட்டிவா மாற்றி பாசிட்டிவா செயல்படுறதுக்கு யூஸ் பண்ணுங்க. அப்படி பண்றப்போ நம்ம பழைய சர்க்யூட் கனெக்ஷன்ஸ் இருக்குல்ல, நியூரோ சர்க்யூட், அது வந்து நியூரோ பிளாஸ்டிசிட்டி மூலியமா, அதாவது தன்னோட எபிலிட்டியை மாற்றிக்கக்கூடிய திறன் மூலியமா நம்ம மூளை வந்து புதுசா ஒரு விஷயத்தை நோக்கி அதோடைய நியூரான்ஸ் கனெக்ஷனை மாத்திக்கும். பழசு நம்ம செஞ்சுட்டு இருந்த தப்பெல்லாம் தானா அதை அழிஞ்சு போயிடும். செய்யறதே நம்ம மறந்துடுவோம். புதுசா ஒரு விஷயத்தை அடிக்ட் ஆயிடுவோம். அந்த புது விஷயம் நல்ல விஷயமா இருந்து அடிக்ட் ஆகணும். அது இங்க முக்கியமானது. ஸோ இதை தாண்டிய ஒரு நிலை, இதை தாண்டி போறதுக்கு இதெல்லாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஹை மெடிடேஷன் பண்ணி ஃபோக்கஸ்டா மாதிரி அவேர்னஸா அப்படியும் போகலாம். அதுவும் இந்த சர்க்யூட்டை மாற்றி வேற ஒரு நிலை தானே, அதுக்கும் போக முடியும் மெடிடேஷன் மூலியமா. ஸோ இது எல்லாமே காரணம் நம்ம சர்க்யூட்ஸ் தான். பட் அந்த சர்க்யூட்ஸை நம்ம டீஆக்டிவேட் பண்ணணும். எதுக்கெல்லாம் நம்ம வந்து நம்ம ஃபோக்கஸ்ட்டை கொடுத்து எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தோமோ அந்த இதெல்லாம் டீஆக்டிவேட் பண்ணணும்னா அதுக்கு மெடிடேஷன் தான் ரீசன். மெடிடேஷன் தான் ஒரே வழி. எந்தெந்த பார்ட்டை டீஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா, டிஃபால்ட் மோட் நெட்வொர்க் அப்படிங்கிற அந்த பார்ட்டை நம்ம ஆஃப் பண்ணணும். அண்ட் இந்த என்ன சொன்ன, இந்த ஹிப்போ கேம்பஸ், ஹைப்போதலாமஸ், இந்த ரீஜன்லாம் வந்து நம்ம டீஆக்டிவேட் பண்ணணும். அமிக்டலாம் டீஆக்டிவேட் பண்ணணும்னா இதெல்லாம் எதில் பாசிபிள் அப்படின்னா மெடிடேஷனில் மட்டும்தான் பாசிபிள். அப்படி பண்ணுறப்ப தான் இந்த ரீஜன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதோடைய ஆக்டிவிட்டியை வந்து நம்ம கண்ட்ரோலில் நம்ம இழுக்க முடியும். இது வந்து நான் சொன்னது தான், திபெத்தின் மாங்க்ஸ்ல எல்லாம் நம்ம பார்க்கறது தான். அந்த இஇஜி எல்லாம் வச்சு பண்ணுறப்போ அவங்களுடைய சொமாட்டோ சென்சரி கார்டெக்ஸும் சரி, டிஃபால்ட் மோட்டருக்கும் சரி, இந்த எமோஷனல் லிம்பிக் சிஸ்டமும் சரி, இதெல்லாம் டீஆக்டிவேட் ஆகிறது அவங்களால பார்க்க முடியுது. சயின்டிஸ்ட் ரிசர்ச் பண்ணி இப்போ ரிலீஸ் பண்ண ஒரு விஷயம் தான். ஸோ மெடிடேஷன் மூலியமா நம்மளால ஒரு நல்ல பாதைக்கு மாற முடியும். இந்த கீழ்மட்டமான நிலையிலிருந்து வேறொரு நிலைக்கு போக முடியுங்கிறத 2வது வரியுடைய பொருள். 3வது, காயங்கத்துறை அது மிகும் அவ்வளி, தேசம் கலந்தொரு தேவன் என்றினாலும், தேசம் கலந்தொரு தேவன் என எண்ணினாலும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதாவது நம்ம பார்க்கக்கூடிய கடவுள்கள்லாம்
உருவம் தான் அப்படின்னு நம்ம நம்புறோம் இல்லையா, அது தப்பு அப்படின்னு சொல்றாங்க. திருமூலர் சொல்றாரு. எப்படின்னா, இப்ப நான் வந்து ஒரு கோயிலுக்கு போறேன், அங்க இருக்க சிலைகள் என்னது, அது வந்து ஒரு கடவுள் அப்படின்னா ஒரு சிலைகள் தான் நம்ம பாக்குறோம். நம்ம நேர்ல யாரும் இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. ஒரு சிலைகள் மூலியமா நம்ம அதை பாக்குறோம். சிலைக்கு இருக்கிறது ஒரு உடம்பு தானே. பெண் தெய்வமோ ஆண் தெய்வமோ எல்லாத்துக்கும் ஒரு உடம்பு வச்சுதானே அந்த சிலையை செஞ்சிருக்காங்க. அது மிருக உடலா இருந்தாலும் அதுவும் ஒரு உடல் தானே. ஸோ இப்படி உடல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள கடவுளை நம்ம திணிக்க முடியாது. கடவுளுங்கிறவங்க உடலுக்கும் மேல அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு ஏன் நம்ம வந்து அதை வந்து ஒரு கடவுள் வந்து சிலையா மட்டும் ஞாபகம் வச்சு இப்படி கண்ண முன்னாலும் நான் வந்து கடவுள் எப்படி இருப்பாரு நான் ஒரு வரைஞ்சேன் அப்படின்னா, கடவுளுக்கு ஒரு மூஞ்சு கை கால்னு ஒரு பாடி ஃபார்ம் தான் நானும் கொடுப்பேன். கடவுள் என்ன ஃபார்ம்னு நான் பார்த்தது இல்லைல்ல. நான் கருப்பில் வச்சிருக்கேன் இந்த பாடி ஃபார்ம்ஸ் தான். ஸோ இப்படி கண் இருக்கு, இப்படி மூக்கு இருக்கு, இப்படி கை இருக்கு, இப்படி முடி இருக்குன்னு நான் வரைவேன். நீங்களும் அப்படிதான் வரைவீங்க. பட் அப்படி நம்ம பிரெயின் அப்படி வச்சிருக்க கூடாது. அது கடவுள் கிடையாது. உண்மையான கடவுள் என்ன அப்படின்னா, நம்ம பிரெயின்குள்ள அவேர்னஸா நம்ம பிரெயின் நமக்குள்ள நம்ம வந்து நடக்கிறத கண்ட்ரோல் பண்ணா, உதாரணத்துக்கு இப்போ இவ்வளவு நேரம் நான் பேசுறேன், என் மூச்சு விடுறது தானா நடந்துட்டு இருக்கு. என்கிட்ட கேட்டு ஒவ்வொரு தடவையும் நான் மேலே விடட்டுமா கீழே இறக்கட்டுமா இப்ப நான் கேட்கறது இல்லை. ஆனா இதுவே நான் ஒரு நிமிஷம் நான் அதை என் கண்ட்ரோல் எடுத்து இல்லை நீ இப்போ கொஞ்ச நேரத்துக்கு மூச்சு விடாத அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா என்னால அது முடியுது. அதே மாதிரி நமக்குள்ள வந்து மெடிடேஷன் பண்றப்போ இதே பார்ட்டை நான் இப்போ ஒரு செயல் செஞ்சேன் இல்லையா, இந்த மூச்சை கட்டுப்படுத்துறது, அந்த பார்ட்டை எது வந்து நம்ம பிரெயின்ல ஹேண்டில் பண்ணதோ பிரெயின் ஸ்டெம், அந்த பிரெயின் ஸ்டெம்னா அதே பார்ட் மாதிரியே நம்ம ஹார்ட்டே அதான் பெர்ஃபார்ம் பண்ணுது. நம்ம உடம்புக்குள்ள நடக்கிற அந்த ஹார்மோன் சேஞ்சஸா இருக்கட்டும், சாப்பிட செரிக்க வைக்கிறதா இருக்கட்டும், எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றது அதுதான். ஸோ நம்ம மூச்சை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியறப்போ ஏன் நம்மளால அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது? மெடிடேஷன் மூலியமா அது பாசிபிள் தான். அப்படி நம்ம உள்ளுக்குள்ள அந்த விஷயங்கள்லாம் நம்ம கண்ட்ரோல் எடுத்து அவேர்னஸ் பண்றதுக்கு எது காரணம்னா இன்சுலா அப்படிங்கிற ஒரு பிரெயின் பார்ட்டை நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இதெல்லாம் நம்ம மெடிடேஷன் மூலியமா எப்போ இந்த பார்ட்டை நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வந்து ஆக்டிவேட் பண்றோமோ நம்ம பிரெயினோட என்டையர் நியூரான்ஸும் ஆஃப் ஆகிடும். தேவையில்லாத நியூரான்ஸ்லாம் ஆஃப் ஆகிடும். ஓகேவா? நம்ம நினைக்கிற நியூரான்ஸ்லாம் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இது டீஆக்டிவேட் ஆகிறப்போ நம்மளால ஒரு ஹையர் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிற ஒன்று ஃபீல் பண்ண முடியும். என்ன சொல்றது, எல்லாம் ஒன்றுன்னு பார்க்கக்கூடிய நிலையா இருக்கட்டும், நான்-டுவல் அவேர்னஸாக இருக்கட்டும், இல்லைன்னா இந்த கடவுள் அப்படிங்கிறது ஒரு பேரானந்த நிலை தானே. அந்த ஒரு ஆனந்த நிலையை உணரணும் அப்படின்னா இதெல்லாம் ஆஃப் ஆகணும். இந்த சின்ன சின்ன என்ன சொல்ற டிஃபால்ட் மோட் நெட்ஒர்க்லாம் ஆஃப் பண்ணணும். நியூரல் நெட்ஒர்க்ஸ்லாம் ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளால அந்த நமக்குள்ள இருக்க அவேர்னஸ் மூலியமா அதை பார்க்க முடியும். அது வந்து ஒரு உடல் கிடையாது, அது வந்து ஒரு ஃபீல். கடவுளுங்கிறவங்க உடல் கிடையாது. கடவுள் அப்படிங்கிறவங்க ஒரு உணர்வுகள். அந்த உணர்வுகள்ல தான் நம்ம கடவுளா கும்புறோம். நான் ஒரு சின்ன கதையை ஒன்று படித்தேன். அந்த ஒரு விவசாயி இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அந்த விவசாயி வந்து ஒரு முனிவர் பார்த்து கேட்குறாரு, எனக்கு வந்து கடவுள் அருள் எனக்கு இருக்கா, நான் வந்து அடுத்த 6 மாதம் கடவுளை கும்பிட போறேன், என் நிலத்துல நல்ல விளைச்சல் வரணும்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அந்த முனிவர் சொல்றாரு, நீ கடவுளை நல்லபடியா நேர்மையான முறையில் சிந்திச்சு வேண்டுன அப்படின்னா உனக்கு கண்டிப்பா கடவுள் அருள் புரிவாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த விவசாயியும் வந்து பாத்தீங்கன்னா அந்த அடுத்த 6 மாசத்துக்கு கடவுளை தினமும் காலைல எந்திரிச்சு சுத்தபத்தமா எந்த தவறான எண்ணங்களும் செய்யாம சிந்திக்காம செயல்படாம கடவுளை மட்டுமே சிந்திச்சு வழிபட்டு இருக்காரு, நிறைய மந்திரங்கள்லாம் சொல்லி. 6வது மாசம் முடிவுல இந்த முனிவர்கிட்டே வந்து சண்டை போட்டிருக்காரு, கடவுளுங்கிற ஒருத்தன் கிடையாது பொய் அப்படின்னு. ஏன்னு கேட்டதுக்கு சித்தர் கேட்டிருக்காரு, இந்த முனிவர் கேட்டிருக்காரு. அதுக்கு அவர் என்ன செய்யிருக்காருன்னா, என் நிலத்துல விளைச்சலே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த முனிவருக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா எல்லாத்தையும் கரெக்டா பண்ணியிருக்கிறாரு, கடவுளே தான் நினைச்சிருக்கிறாரு, அதுபடி நடக்காம போகணும்னு வந்து அவங்க விவசாயத்தோட நிலத்தை வந்து பார்த்தா நிலத்துல உழுதுறதுக்கான எந்த சாத்தியக்கூறுமே இல்லையா. ஃபுல்லா அந்த இடமே ட்ரையா இருக்குதான். ஏன்னா அவங்க இடமே காஞ்சி போய் கிடக்குது, நீங்க வந்து உழுதுறதுக்கான ஒரு அத்தாட்சியா எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து அந்த விவசாயி சொல்லியிருக்கிறாரு, என் முனிவரே உனக்கு என்ன அறிவு இருக்கா இல்லையா, நான் இந்த 6 மாசமும் கடவுளே கும்பிட்டு இருந்தா நான் எப்படி வந்து இங்க இந்த விவசாயத்தை பண்ண முடியும், கடவுள் அருள் இருந்தா அது தானா நடக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாராம். ஸோ அவரை பார்த்து முனிவருக்கு வந்து பரிதாபம் தான் வந்திருக்கு. ஏன் அப்படின்னா ஒரு செயலை நம்ம செய்யணும்னு நினைச்சா அது கடவுளை வந்து கும்பிட்டா பத்தாது, அந்த செயலை நம்ம இறங்கி செய்யணும். ஒரு பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியில போகணும்னு நினைச்சா அந்த பிரச்சனைக்கான காரணம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும், அது எப்படி அணுகணும்னு தெரிஞ்சுக்கணும். அந்த செயலை நம்ம தான் போய் இறங்கி செய்யணும். ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே குடுகுடுன்னு ஓடி போய் கோயிலில் உட்காந்து கும்பிட்டு இருக்கிறதுனால பிரச்சனை முடிஞ்சிடாது. அந்த செயலை நம்ம இறங்கி செய்யறப்பதான் முடியும். ஸோ எவ்ரிதிங் அப்படிங்கிறது, இந்த கடவுள் அப்படிங்கிறது செயல் தான், அப்புறம் உணர்வு தான். இந்த ரெண்டும் தான் அப்படிங்கிறது இந்த பாடல் மூலியமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆயங்கத்துறை அதுமிகும் அவளி தேசம் கலந்தோர் தேவன் எண்ணினாலும் மீசன் உருவங்க எதிரில்லை தானே. இது எப்படி இந்த ஒரு உருவம் அப்படிங்கிற ஒரு வடிவத்துல நீங்க கடவுளை பாக்குறதுனால அது கடவுளா இருக்க முடியாது. கடவுள் அப்படிங்கிறவங்க இதுக்கு மேல அப்படிங்கிறது தான் இந்த பாடலுடைய வரி. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்த பாடலை நான் வந்து ஆன்மீக ரீதியாகவும் சரி நியூரோ சயின்ஸ் மூலியமாகவும் பார்த்து புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் லீவ் பண்ணுங்க.
நான் நாளைக்கு வேற இன்ட்ரெஸ்டிங்காக உங்ககிட்ட வந்து டிஸ்கவர் பண்ணி கண்டுபிடிச்சி ஆராய்ச்சி பண்ணி ஷேர் பண்ணுறேன். ஸோ see you next time. டாடா பை.